ஒருவேளை தப்பு உன் மேல இருந்தா ம், இல்ல இல்ல உன் மேலலாம் தப்பு இருக்கு. உன் பொண்டாட்டி மேலலாம் என்னைக்கு தப்பு இருந்திருக்கு? ஆனா நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன். திட்டுறதுக்காகவாவது பேசுவேன். சரி இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? ம், இல்ல அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு அந்த பிரச்சனையானதுல இருந்தே சரியா பேசிக்கிறது இல்ல. நானும் கவனிச்சேங்க. 1 2 வார்த்தை பேசிப்பாங்க. அவ்ளோதான். இப்ப வீட்ட விட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமா பேசிக்கிறதே இல்லன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்குது. இத இப்படியோ விடக்கூடாது மீனா. நம்ம போய் பேச சொன்னா அவங்க கேப்பாங்களா? மாமா வேற அத்தை மேல கோவத்துல இருக்காரு. அம்மா கிட்ட பேச சொல்லுவோமா? நம்ம சொன்ன உடனே உங்க அம்மா அப்படியே கேட்டுருவாங்க. உருவாக்கி வைக்கணும். அதெல்லாம் எப்படி முடியும்? வா சொல்றேன். அப்பா பாத்ரூம்ல தான் இருக்காரு. வா. ஏங்க என்னங்க பண்றீங்க? ஆமா, கால் பண்றேன். அவங்களுக்கு எதுக்கு கால் பண்றீங்க? ஏன் கட் பண்றீங்க? மிஸ்டு கால் எல்லாம் குடுக்கணும்னா கட் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு மிஸ்டு கால்லாம் குடுக்குறீங்க? அப்பா கிட்ட இருந்து மிஸ்டு கால் இருந்தா அம்மா அத பாத்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்கல்ல. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஆமா. அம்மா கால் பண்ணி அப்பா அப்படியே பாருங்க. கரெக்ட். பேசுவாரு. அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பரவால்ல பரவால்ல. இதெல்லாம் நல்லா தான் யோசிக்கிறீங்க. ஹலோ, எனக்கு அறிவு இருக்குமா? போதும் போதும். வா போய் மறைஞ்சுக்கோ. ஏங்க, அத்தை கால் பண்ணுவாங்களா? அதெல்லாம் எப்படி அம்மா பண்ணுவாங்க? என் அம்மா என்னதான் என் அப்பா பேச்ச மதிக்காம இருந்தாலும் அவர்ட்ட பேசாமலாம் எங்களால இருக்க முடியாது. பேசுறதுக்கு சான்ஸ தேடிட்டு இருப்பாங்க. இப்ப கண்டிப்பா கூப்பிடுவாங்க பாரு. எத்தன மிஸ்டு கால் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? அவரோட நம்பர் தான். உன்னோட லாஜிக் பாயிண்டா பேசுறியே நீ. அப்பாட்ட பேச சொல்லலாம். ஆனா அவரு கோவத்துல என்னால முடியல போடா அப்படின்னுவாரு. வேற நம்மளால என்னதாங்க பண்ண முடியும்? 2 பேர்ட்டயும் பேச சொல்லக்கூடாது. ஆனா பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலைய நாமளே உருவாக்கணும். வந்திருக்கு. அம்மா தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஜயா? கூப்ட்ருக்கா? ஏங்க, மாமா அட்டெண்ட் பண்ணுவாரா? அப்படியெல்லாம் யாரையும் மதிக்காம எங்க அப்பாக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த அப்பா அட்டெண்ட் பண்ணுவாரு. விஜயா தானே? ஆமாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. இப்ப ஏன் அமைதியா இருக்க? அத்தையா பேசலன்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன பேசலன்னு தான் தெரியல. இந்த பழைய திரிசூலம் படத்துல சிவாஜி கணேசன் இப்படிதான். யாரு ராஜா கிட்ட பேசணும்னு தவிப்பாரு. ஆனா அப்ப கூட ஏதாவது ஒரு பாட்டு வருமே. அதெல்லாம் விடுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்னா வீட்ல எல்லாரும் நல்லா பாத்துக்கறாங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். நீயே என்னையும் ஸ்ருதி நல்லா பாத்துக்கறா. அவ கூடி நல்லா தான் பாத்துக்கறாங்க. சாப்பாடெல்லாம் எப்படி? எப்படின்னா அவங்க கேரளா ஸ்டைல்ல தான் சாப்பாடெல்லாம் செய்வாங்க. உனக்கு செட் ஆகாதே. அதெல்லாம் செட் ஆகும். இப்பதான் நான் கழிச்சு கழிச்சா அதுக்குள்ள மலையாளம் கத்துக்கிட்டியா? அவங்க பேசுறத கேட்டு கேட்டு அவங்க பாஷை எனக்கு ஒட்டிச்சு. ஆசையெல்லாம் கத்துக்கலாம். தப்பு கிடையாது. பேசுறதுக்கு முன்னால இப்படியெல்லாம் பேசணும்னு தெரிஞ்சுகிட்டு பேசணும். அதான் முக்கியம். ஆக மொத்தத்துல நீ சந்தோஷமா தான் இருக்க. இருக்கேன். ஆனா என்ன ஆனா? என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சரி, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதா? என்ன? சமாதானம் ஆயிடுவாங்க போல. ஒரு கட்டம். நான் எப்பவும் உங்கள தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கிளம்பி வர வேண்டியது தானே? நீங்க தான் எனக்கு புடிக்காதவங்க வீட்ல போய் உட்கார்ந்திருக்கீங்களே. புடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? நல்ல மனுஷருக்கு வாழ்ற இடம் உனக்கு புடிக்காதுல்ல? சொன்னேன். அது உன் தத்துப்புத்திரன் மனோஜ் கிட்ட சொல்லு. சீக்கிரம் அவன கடனை அடைக்க சொல்லு. அதான் முத்துக்கிட்ட அந்த பொறுப்ப ஒப்படைச்சிட்டீங்களே. வேற என்ன பண்றது? மனோஜ் கிட்ட சொன்னா செஞ்சிட போறானா? அவன விடுங்க. நம்ம வீட்டுக்கு போறதுக்கு என்ன வழியோ அத முத்துக்கிட்ட சீக்கிரம் பண்ண சொல்லுங்க. யாரும் சொல்லாமலேயே முத்துவும் மீனாவும் அததான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே அவங்கள பாக்குறது கஷ்டமா இருக்கு. அவங்க வாங்காத கடனை கட்டுறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனதெல்லாம் இந்த உலகத்துல யாருக்கும் வராது. அதான் வீட்ல ஒரு பங்க உங்களுக்கு குடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அவங்க அதுக்காக பண்ணல. குடும்பத்துக்காக பண்ணாங்க. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியவா போது? எனக்கு புரிய வேண்டாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போனா அவ்வளோதான். அது வரைக்கும் என்ன மறந்துடாதீங்க. இப்ப பண்ண மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. இரு, நான் ஃபோன் பண்ணனா? நீ தானே பண்ண.
உங்க மிஸ்டு கால் பார்த்து தான் நான் திரும்ப கூப்பிட்டேன். மிஸ் எடுத்துட்டாரா? ஐயோ! பார்த்துட்டு, மீனா, இங்க தூசி இருக்குது. இந்த அங்க இருக்குது. அதே மாதிரி இந்த அப்படியே நேரா போனா அங்க பாரு அந்த மூலையிலே இருக்குது பாரு அங்கேயும் இருக்கு. இருக்குது. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண கூப்பிடுறேன். சரிங்க. என்னப்பா யார்கிட்டயோ பிஸியா ஜாலியா பேசிட்டு இருந்த போல. காசு கொண்டு வரட்டுமா மாமா? 2 பேரும் நல்லா நடிக்கிறீங்க. என்ன வேணும்? நடி. எல்லாம் முடிக்க சொல்லி சொன்னாங்க. அம்மாவா? என்னட்ட சொல்ல சொன்னாங்களா? ஆமாடா. பரவாயில்லப்பா. அம்மா இதுலயாச்சும் நான் நம்புறாங்களே. அதுவே சந்தோஷம்தான்ப்பா. பண்ணிரலாம்ப்பா. சரி, எப்படியோ உங்க அம்மா கிட்ட பேசுனதுல எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கேன். அதுக்கு தான்ப்பா நானே உன் ஃபோன்லயே மிஸ்டு கால் கொடுத்தேன். இனிமே அம்மா கூட ஃபோன்லயே பேசலாம். தினமும் ரொமான்ஸ் தான். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லா. ஆமா, என்ன நம்ம கிளாஸுக்கு போக போறோம்ல, அது மாமா கிட்ட சொல்லுங்க. என்ன கிளாஸ்பா? நானும் மீனாவும் இங்கிலீஷ் கத்துக்கலான்னு இருக்கிறோம்பா. என்னடா திடீர்னு ஃபாரின் கஸ்டமர், ரியல் எஸ்டேட் கஸ்டமர்லாம் வராங்கல்ல, அப்ப இங்கிலீஷ் புரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்லப்பா. இன்னும் நிறைய பெரிய பெரிய சவர்லாம் எடுக்கலாம். அதனாலதான்ப்பா. மாமா, நானும் இவர் கூட கிளாஸுக்கு போய் கத்துக்கலான்னு இருக்கேன். எனக்கும் பிற்காலத்துல கொஞ்சம் உதவியா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா உதவும்மா. படிப்பு விஷயம் மட்டும் எந்த வயசுலயும் கத்துக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருக்கறதுல அதான் முக்கியம். இருக்குப்பா. இத்தனை வயசுக்கு மேல இங்கிலீஷ் கத்துக்க போறது கொஞ்சம் கூச்சமா இருக்குப்பா. டேய், வயசு என்னடா வயசு? ஏவேன்னு ஒண்ணு வரும்போது ஆங்கில கத்துக்கலாம். கண்டிப்பா அது உங்க 2 பேர்த்தினுடைய வாழ்க்கைக்கு உதவும். நீ சொல்லலப்பா, அது போதும்பா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி 5th கியர்ல சும்மா மலமொல்னு 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசுறோம் பாரு. ஒன்னும் புரியல வீணா. நீங்க இங்கிலீஷ்ல ஜோசியமெல்லாம் தள்ளி தத்துருவாங்க போல இருக்குது. அது ஜோசியத்துக்காக இல்லங்க, வவ்வல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி எழுதியிருக்காங்க. கையு போட எல்லாம் போட்டு வந்துச்சா, அதான் அப்படி நினைச்சிட்டேன். எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்குது. சரி, இதுல என்ன இருக்கு படி. நம்பிக்கையுடன் பேசுங்கள், வெற்றி அடையுங்கள். தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல இருக்கிறதெல்லாம் படி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர். திரும்புறதுக்குள்ள பட்டுன்னு படிச்சுட்ட. நான்லாம் இந்த போர்டுல இருக்க படிக்கிறதுக்கே 10 நாள் கிளாஸ் போகணுமே மீனா. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. நீங்களும் ஈஸியா கத்துப்பீங்க. ஏன்னா அப்படிலாம் இல்ல. நீ வரும்போதே இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுட்டு தான் வர. ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னு அத்தை சொன்னாங்க. நான்லாம் படிக்கிற காலத்துல இருந்து நீ இங்கிலீஷ் எல்லாம் படிச்சது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு கிளாஸ்ல நீ சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துட்டேன்னா என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஏங்க உங்களுக்கு கிண்டல் பண்ண போறேன்? எனக்கும் அவ்வளவாலாம் தெரியாது. சேர்ந்து தான் கத்துக்க போறோம். சரி, தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல சொல்ல. சரி வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். டீச்சர் வந்திருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல டீச்சர் வந்துருவாங்க. ஏங்க, கூச்சப்பட்டீங்கள பாருங்க. ரொம்ப வயசானவங்க கூட வந்திருக்காங்க. மீனா, நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். உட்காரும். ஏய், நல்லா இருக்குங்களா? ஆமாங்க. மீனா, சீதா இங்க வந்திருக்குது. அண்ணா, ஆமா தங்கச்சி, நீ என்ன இங்க வந்திருக்கிற? நீயும் படிக்க வேண்டியா? நீதான் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவிய. இல்ல முத்தண்ணா, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். அப்ப நீதான் டீச்சரா? ஆமாண்ணா, இது என் ஃப்ரெண்டோட இன்ஸ்டிடியூஷன் தான். அதனாலதான் நான் உங்களை இங்க சேர சொன்னேன். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த சர்ப்ரைஸ் வேற யாருமல்ல, நான் தான். நீங்க வேற ஏதோ கம்பெனில தானே வேலை செய்யறதா சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். மிஷின் மாதிரி எனக்கு ஒரே வேலையை செய்யற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். டீச்சர் ஆகணும்னு ஆசை. அந்த டைம்ல நடக்கல. டீச்சிங்னா எனக்கு ரொம்ப பேஷன். அப்பப்போ இங்க வந்து கிளாஸ் எடுப்பேன். அப்படின்னா ரொம்ப வசதியா போச்சு போ. புது டீச்சரா இருந்தான்னா அவன்கிட்ட பேசி பழகி சொல்லி கொடுக்கறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிடக்கு ரொம்ப லேட் ஆயிடும். தங்கச்சியே டீச்சர்னா சூப்பரா போச்சு. எங்களுக்கு சீக்கிரமா இங்கிலீஷ் கத்து கொடுத்துருங்க டீச்சர். நான் இங்க டீச்சர் இல்ல, ஸ்வீதா தான். இங்க நீ எங்களுக்கு டீச்சர் தான். இங்க வந்தாலே நாங்க உன்னை டீச்சர்னு தான் கூப்பிடுவோம். சரி, உங்க இஷ்டம். உட்காருங்க. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஐ எம் ஸ்வேதா. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு எதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே, சொல்லட்டா போச்சே. ஆனா இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். சரிதான், அத கத்துக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம்.
பரவால்ல. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச ட்ரை பண்ணாதான் ஃபுல்லா கத்துக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? நானு. ஃபர்ஸ்ட் செப்டி தானோ? நீங்க சொல்லுங்க சார். ஆஹா, இல்லையா, உட்காந்தே சொல்லுங்க. ஐ எம் வெங்கடேஷ். மை நேட்டிவ் இஸ் ஆந்திரா. மை சன் இஸ் இன் அமெரிக்கா. வாடு அமெரிக்காலே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். கம் சார், பதட்டப்படாம பொறுமையா சொல்லுங்க. வாட் கம்மிங் இண்டியா. మరుమగా పేరనో ఆల్ ఇండియా కమ్మ అంటే నేనో పేతి కూడా ఐ వాంట్ టు స్పీక్ ఇంగ్లీష్ அதுకోసం பத்துக்கோடானிக்கு வந்தே. கிரேட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க. ஐ எம் ஜெயா. ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். ஐ எம் 36 இயர்ஸ் ஓல்டு. ஐ எம் கோயிங் ஃபார் ஒர்க் லண்டன். லண்டன்ல வீட்ல மாட்டேனி. ஐ நோ லிட்டில் இங்கிலீஷ் பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் மோர். அதுக்காக நான் இங்கிலீஷ் கலியோதுக்கு வந்தேன். ஓ குட். ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ எம் மிஸ்ரா. ஐ எம் ஃப்ரம் மன்சி, பீகார். ஐ எம் இன் எஜுகேஷன் ஃபீல்ட். இன் ஃபியூச்சர் ஐ வாண்ட் டு ஓப்பன் அன் இன்ஸ்டிடியூட் திஸ் லைக் திஸ். பேசுறப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லையா? மேனி இதை மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ஸ் ஓப்பன் பண்ணுது. பீகார்ல இருந்து வர பசங்களுக்கும் கிளாஸ் எடுக்குது. அதுக்கான ரீசர்ச் தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறது. குட், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட். மேம், நான் மேனகா. எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் பேச வராது. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. என் பையன் கான்வென்ட்ல படிக்கிறான். நான் சாதாரண ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல வீட்ல அம்மா அப்பாவும் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்கேன். பசங்கள படிக்காத போனா அப்பாவும் படிக்க சொல்லுவாங்களா? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்? இங்க பேசாம இருங்க. மீனா, நீங்க சொல்லுங்க. ஐ எம் மீனா. நான் ஒரு ஃப்ளவர் மர்ச்சன்ட். மூக்கரசங்க தலைவரா இருக்கிறான். அண்ணா, சாரி டீச்சர். எதிர்காலத்துல பெரிய பிசினஸ் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபர்தர். குட். நெக்ஸ்ட். நானே மை நேம் முத்து. ஐ எம் அ கேப் டிரைவர். ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் பிகாஸ் அது ஒன்றும் இல்லை. ஃபாரின்லேருந்து வர்ற கெஸ்டெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஊர் சுற்றி கண்டுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச டிரைவருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. அவங்க கூட போனேன்னா ஒரு 2-3 பேக்கேஜாக கிடைக்கும். நல்ல டிப்ஸ் எல்லாம் தருவாங்க. என்கிட்ட 2 கார் இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சுன்னா நான் அந்த ஃபாரின்காரங்க தங்கியிருக்கிற ஹோட்டலெல்லாம் பேசி கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் நிறைய சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாரிச்சுட்டு சீக்கிரமா பணத்தை சேர்த்து சீக்கிரமா என் வீட்டு கடனை சாரி என் வீட்டு பிரச்சனையை இங்கே பேசிட்டேன். ஸோ இதுக்காக தான் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். குட். இங்கிலீஷ் கத்துக்க ஃபர்ஸ்ட் முக்கியம் கான்ஃபிடென்ஸ் தான். அது இருந்தா போதும், சீக்கிரமே கத்துக்கலாம். சரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டே முருகா, அண்ணே. டேய், நீங்க என்னடா இங்க? நான் ஏன்டா இங்கிலீஷ் கேட்டுக்க வந்திருக்கேன்டா? நீங்க தான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்கல்ல? படிச்சு முடிச்சு வேலை தாண்டா போய்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடா திடீர்னு? பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலனே. டே, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலன்னா அவன் குடிக்க தாண்டா போவான். உலகத்திலேயே முறை இங்கிலீஷ் கத்துக்க வந்தவன் நீ தாண்டா. நீங்க வேறண்ணே, ஆஃபீஸ்ல ப்ரமோஷனுக்காக இங்கிலீஷ் கொஞ்சம் கத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கண்ணே. அதனாலதான் வித்யா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி இங்க செத்து விட்டா. சூப்பர்ரா, அப்ப இனிமே நம்ம கிளாஸ்மேட்ஸ் ஆயிட்டோம்டா. ஆமாண்ணே. சந்தோஷம்ண்ணே. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப தான் ஒன்னா படிக்கல, இப்ப எல்லாம் நம்ம கிளாஸ்மேட் ஆயிட்டோன்னே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அதேதான். சரி கூட சார், பேசி முடிச்சிட்டீங்களா? ஸ்வேதா, இது என்னோட தம்பி முருகன். டே, இது ஸ்வேதா, நம்ம தங்கச்சி. வணங்க சிஸ்டர். ஹலோ சார் முருகன். நான் மிஸ்ரா. ஓகே, எல்லாரும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். அது நாலேஜ் இல்ல. ஈஸியா கத்துக்கலாம். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை செல்ஃப் இன்ட்ரோ பண்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணுங்கிறத கத்துத்தரேன்.